பாரத தாக்குதலும் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை தமிழ்நாடு மகிழ்வுடன் வரவேற்றது. பொதுக்கூட்டம் 18 ஏப்ரல் 2000 மாலை 4 மணிக்கு கொடியேற்றம் கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் நீடித்த துணை நிற்க அலைக்கடலில் திரண்டு வர மாற்றம் வேண்டும். பிஜேபி தான் வேண்டும். ஏடிஎம்கே தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வேண்டும். முதல்வர் செயலாளர் மீது குற்றச்சாட்டு இல்லை. தேர்தல் கமிஷன் தகவல் ரூபாய் 438 கோடி பணம் பொருள் பறிமுதல். ஆட்சியம் பாதிப்பு குழந்தைகள் சேர்ப்பு அரசு பள்ளியில் அறிவிப்பு பலகை. எம்பி நாகஸ்தனி மீதான தேர்தல் வழக்குகள் ரத்து. முன்னாள் அமைச்சர்களின் சொத்து விவரங்கள் குறித்து விசாரிக்க கோரி வழக்கு. செந்தில் பாலாஜி வீடுகளை வருமான வரி ரெய்டு. கூட்டுவரி நிறுவனங்களே ரூபாய் 74 கோடிக்கு நகை கடன். அதிமுக ரூபாய் 10,000 டோக்கன் விசாரணை. தேர்தல் கமிஷன் தகவல். வாழ்க்கை முடிந்து வைத்த கோடு வழக்கு. தேர்தல் நிதி கேட்க தமா வேட்பாளர் வழக்கு பதிவு. ஐஸ்வர்யம் கோயிலுக்கு பக்தர்கள் பாத யாத்திரை. பிஜேபி 1 லட்சம் அரசு வேலையை போல உருவாக்கும். மாற்றம் வேண்டும். அதற்காக பிஜேபி என்றும் ஆதரவில்லை. பெண்கள் இடஒதுக்கீட்டு மசோதா லோக்சபையில் ஒட்டோடு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பெண்களுக்கு அளிக்கப்பட்ட சுலோகம். உச்சிலடித்த அரசு ஊழியர்கள். தெற்கு சட்டசபை அமையலாம். அழகிரி மகள் அதிரடி கணிப்பு. ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும். நெல்லையில் சட்டை மகன் சாட்டையில் விஜய் கட்சியில் திமுக எம்எல்ஏ மகள். சிதம்பரம் அரசியலை விட்டு விலகினால் முழு பாரதமும் நன்றி சொல்லும். ராஜா சினிமா விளம்பரத்தில் நடிக்கும் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். அரசியல் சட்ட வகையறுப்பு. ஸ்டாலின் மீது ஒரு நடவடிக்கை. ஸ்டாலினை சாடிய நயினார் நாகேந்திரன். தேர்தல் பணியில் சிறப்பு போலீசார். அதிகாலை கால உணர்த்துடன் ஸ்டாலின் பெயர் சொல்லும் தமிழக காங்கிரஸ் புகழாரம். பிஜேபி இந்திய தொழில்துறை வளர்ச்சியின் கீழ் 10 பிளே கண்ட தொழில் பூங்காவை உருவாக்கும். விஜய் விசில் தாக்கம். திமுக நமக்கு தூக்கம் போச்சு. பெரம்பூருக்கு விஜய் திடீர் விஜயம். விசில் கோலம் போட்டு பிரச்சாரம். நேற்றுக்கிழமை விஜய் நேற்று பெரம்பூர் தொகுதியில் உள்ள தேர்வுகளை பார்வையிட்ட போது பெண்கள் கேட்டு பணிமை ஆசலில் விசில் கோலம் விட்டு வாழ்த்து தெரிவித்தனர். ஓட்டு போடுங்க, இலவசமாக டீ குடிங்க, பாதுகாப்பு. துபாய் வெட்டர் நிறுவனம் பல லட்சங்கள் அறிக்கை. விஜய் தொழில்துறை சிறுபான்மையினர் ஓட்டுகளை பெறுவாரா? சீமான் சொல்லுங்க. அழகுசாமி யார் தெரியுமா? மாணிக்கம் அபூர்வ சமாளிப்பு. திமுக ஆட்சிக்கு ஆகக்கூடாது. உடன் அமித்ஷா சதவீத ஓட்டுகளை பெறுவார் என நினைக்கிறீர்கள்? 5 லட்சம் வீடுகள் அடித்து விடும் சசிகலா. நாங்களே ஜெயிப்போம். திமுக கருத்து திணிப்பு. எழுதாமல் கொடுத்தல திமுக அதிமுக ஆண்டது போது மாற்றம் ஏற்கனவே சேராது. தமிழகத்தில் காவிக்குடி ஒருபோதும் பிறக்காது. ஸ்டாலின் அவசரம் வெற்றி செய்தி வந்த கூட்டணி வைத்தால் தூக்குமாட்டி கொள்வேன். அதிமுக இருக்க வேண்டும். காவிக்குடி ஒருபோதும் பறக்காது. புலிப்பாண்டி மாறி அழுத்தம் தருவாராம். போலீசாருக்கும் பாதுகாப்பு இல்லை. கூட்டணி வைத்தால் தூக்குமாட்டி கொள்வேன். போதையால் சீரணியும் மாணவர்கள். குடும்பத்தில் இருக்கும் கட்சி மக்களை ஏமாற்றிய திமுக காரர்கள் குண்டாக மாறிவிட்டார்கள். எடப்பாடி சாமி நக்கல். அரசியல் டேட்டா.